லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபிர் ரஃபீகில் அலா என்று சொன்னார்கள். அவருடைய கரம் கீழே விழுந்தது, அவருடைய உயிர் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுடைய மரணம் ஏற்படுகிறது. இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டது. அந்த இடம் முழுக்க நறுமணம் பரவுகிறது. நபித்தோழர்கள் மத்தியில் ஏதோ சலசலப்பு ஏற்படுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முகீராவை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். உள்ளே அழுகையில் சப்தம் கேட்கும் போது ரசூலை பார்க்கிறார்கள். உமர், யா ரசூலல்லாஹ், மயக்கத்துடைய நிலையில் சென்று விட்டீர்கள் போல், மிக ஆழமான மயக்கத்திலே இருக்கிறீர்கள் போல், மிக ஆழமான மயக்கத்திலே இருக்கிறீர்கள் போல் என்று கூறி அந்த இடத்தை விட்டு செல்கிறார்கள். முகீரா சொன்னார், உமரே, ரசூல் மரணித்து விட்டார்கள். முகீரா, வாயை மூடிவிடு. நீ குழப்பம் செய்கிறாய், குழப்பத்தை வைத்திருக்கிறாய். ரசூல் மரணிக்க மாட்டார்கள். எப்படி மூசா சென்றாரோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சென்றிருக்கிறார்கள். திரும்ப வருவார். அவர் மரணிக்கவில்லை. இப்போது எம்மை விட்டு அவ்வளவு எளிதாக ரசூல் பிரிந்து விட மாட்டார். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஏற்றுக்கொள்ளும் இந்த சமூகம்? காலை விடியல் கிடையாது அவர்களுக்கு ரசூலை பார்க்காமல், இரவு தூக்கம் கிடையாது ரசூலை பார்க்காமல். ஓடி வருவார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு இருக்கிறேன், மன நிம்மதியாக இருக்கிறது. வீட்டிற்கு சென்று குழந்தைகளோடு மனைவியோடு இருந்து விட்டால் திடீரென்று உங்களுடைய நினைவு வருகிறது. ஓடி வருகிறேன் உங்களை பார்ப்பது.